வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அமேசான்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய செல்லர்ஸ் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸை டெய்லியுமே சேல் பண்ணிட்டே இருக்காங்க. அதே சமயம் கஸ்டமர்ஸும் பாத்தீங்கன்னா டே டு டே ப்ராடக்ட்ஸை அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செல்லர்ஸ் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸை அமேசான்ல சேல் பண்ணிட்டு இருக்கும்போது அமேசான் சைட்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா செல்லர்ஸோட ப்ராடக்ட்ஸை கஸ்டமருக்கு ஈஸியா ரீச் பண்ற மாதிரியும், அதே சமயம் அவங்க எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்றாங்க அந்த கேட்டகரிஸ் வைஸ்லயும் அமேசான்லயே டிஃப்ரெண்டான ஸ்டோர்ஸையும் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த மாதிரியான ஸ்டோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் காரிகர் அண்ட் அமேசான் சஹேலி. இந்த ரெண்டு ஸ்டோர் பத்தியும் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸாவே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்க. அமேசான் காரிகர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இந்தியால கிடைக்கிற ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ், அது மட்டும் இல்லாம ஆர்டிசன்ஸ் மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ் அவங்க கிரியேட் பண்ற ப்ராடக்ட்ஸ் மட்டுமே இந்த அமேசான் காரிகர் அப்படிங்கிற ஸ்டோர்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டோர்ல போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே இன்னோவேட்டிவான யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்த உடனே வாங்குற மாதிரியான ஒரு கிரியேட்டிவிட்டியான இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் இந்த அமேசான் காரிகர்ங்கிற ஸ்டோர்ல கிடைக்கும். ஸோ இதுல யாரெல்லாம் அவங்களுடைய வீட்டுக்கும் சரி ஆஃபீஸ்க்கும் சரி ஒரு இன்னோவேட்டிவா வேணும், ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் வேணும், ஒரு ஹேண்ட் கிராஃப்டட் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த ஸ்டோர்ல செக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ற செல்லர்ஸ்க்காகவே இந்த அமேசான் காரிகர் அப்படிங்கிற ஸ்டோரை அமேசான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோஸையும் நீங்க பாருங்க. இன்னொரு ஸ்டோர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அமேசான் சஹேலி. சஹேலி அப்படிங்கிற வீடியோஸ் பாத்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், ரொம்ப நிறைய பேர் பார்த்திருந்தாங்க, வியூஸும் நல்லாவே இருந்துச்சு அண்ட் கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க. அமேசான் சஹேலி பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலா உமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்காகவே ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஸ்டோர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஸ்டோர்ல பாத்தீங்க அப்படின்னா செல்லர்ஸ் எல்லாமே விமனா தான் இருப்பாங்க. ஸோ விமன் அவங்க ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஆண்டர்பிரினர்ஸ் மாதிரி ஒரு ஸ்மால் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னாலும் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த அமேசான் சஹேலி ஸ்டோர்ல அப்லோட் பண்ணலாம். ஸோ கஸ்டமர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த விமன் ஆண்டர்பிரினர்ஸ் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா வியூ பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ உமன் வந்து எந்த விதத்திலையும் சஃபர் பண்ணாது, அவங்களும் மென்னுக்கு ஈக்குவலா அவங்களுடைய ப்ராடக்டை சேல் பண்ணணும். அதே மாதிரி டிஃபிகல்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஸ்பெஷலா ஹேண்டில் பண்றதுக்காகவும் இந்த ஸ்டோர் அமேசான் சைட்ல இருந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்டோருமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஸ்டோர் பத்தின வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஸ்டோரை பத்தி தான் இந்த வீடியோலும் பார்க்க போறீங்க, அமேசான் லான்ச்பேட் அப்படிங்கிறது. அமேசான் லான்ச்பேட் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ தெரியாதவங்களுக்கும் கண்டிப்பா நாலேஜபிளா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். ஸோ நார்மலா லான்ச் பேட் அப்படின்னா என்னன்னா, நாம ஒரு சிஸ்டமோ ஒரு லேப்டாப்போ யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் அண்ட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம், ரெகுலரா யூஸ் பண்றோமோ அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓப்பன் பண்றதுக்கும் சரி யூஸ் பண்றதுக்கும் சரி ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ அதுதான் லான்ச் பேட் அப்படிங்கிறது. அமேசான் லான்ச் பேடும் பாத்தீங்கன்னா அதே ப்ராசஸ்ல தான் அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு ப்ராடக்ட்ஸையும் சேல் பண்றாங்க. விசிபிள் பண்றதுக்காக இந்த அமேசான் லான்ச் பேட் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ அமேசான் லான்ச் பேட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு செல்லர்ஸ் புதுசா ஒரு ப்ராடக்டை இன்னோவேட்டிவா கிரியேட் பண்ணிருக்காங்க, அவங்களுடைய ப்ராடக்டை சேல் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் மார்க்கெட் பிளேஸா அமேசான் லான்ச் பேடை யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் நீங்க ஸ்மால் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல புதுசா உங்களுடைய பிராண்டை இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிராண்டை ஈஸியா கஸ்டமர் கிட்ட சேர்க்கறதுக்கு இந்த அமேசான் லான்ச் பேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மற்ற செல்லர்ஸ் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய டைம் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸையும் சரி பிராண்ட்ஸையும் சரி சேல் பண்ணிட்டே இருக்கிறதுனால கஸ்டமருக்கு யூனிக்கா ஐடென்டிபிகேஷன் ஆகும். புதுசா ஒரு செல்லர் அவங்களுடைய ப்ராடக்டையும் சரி அவங்களுடைய பிராண்டையும் சரி அமேசான்ல லான்ச் பண்ணும்போது ஸோ நிறைய கஸ்டமர்ஸ்க்கு அது போய் ரீச் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அமேசான் புதுசா கிரியேட் பண்ணிருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கும் புதுசா கிரியேட் பண்ணிருக்கிற பிராண்ட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு ஒரு விசிபிலிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த அமேசான் லான்ச் பேட்ல பாத்தீங்கன்னா நியூவா ப்ராடக்ட் எது ஒன்று ரிலீஸ் ஆனாலும் நியூ ப்ராடக்ட்ஸ் அப்டேட் ஆனாலும் இந்த அமேசான் லான்ச் பேட்ல பாத்துக்கலாம். ஸோ
ஸோ ஒரு கஸ்டமர்ஸ் புதுசா ஏதாவது ஒரு அப்டேஷன் அமேசான்ல இருக்கா, நியூ ப்ராடக்ட் லான்ச் ஆயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த அமேசான் லான்ச் பேட்ல போயிட்டு அவங்க வியூ பண்ணுவாங்க. ஸோ இந்த நியூவா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் செல்லரோட போட்டி போட்டுட்டு நியூவா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க, நியூவா ஒரு பிராண்ட மூவ் பண்றவங்க ரொம்பவே ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா அவங்களுடைய பிசினஸ் பண்ண முடியும். ஒரு பிசினஸ் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ற செல்லர்ஸ்க்காக தான் இந்த அமேசான் லான்ச் பேட் அப்படிங்கறத அமேசான் சைட்ல இருந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்போதுல இருந்து அமேசான்ல ரன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2015ல இருந்தே அமேசான் லான்ச் பேட் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம அமேசான் லான்ச் பேட் அப்படிங்கிற இந்த டைட்டிலுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டைட்டில்ஸ் அவங்க வச்சிருந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அமேசான் லான்ச் பேட் அப்படிங்கிற டைட்டிலுக்கு முன்னாடி அமேசான் எக்ஸ்க்ளூசிவ்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நேம்க்கு அப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அமேசான் பிராண்ட் இன்குபேட்டர் அப்படிங்கிற நேமையும் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ரெண்டு நேமுமே அந்த அளவு கஸ்டமர்ஸ் ரீச் ஆகல. அண்ட் ஃபியூச்சர்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ஒரு கிக் ஸ்டார்டர் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமேசான் லான்ச் பேட் அப்படிங்கிற இந்த டைட்டில் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அமேசான் லான்ச் பேட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நியூ பிகினர்ஸ்க்கு ஒரு கிக் ஸ்டார்ட் மாதிரியும் ஒரு மோட்டிவேஷன் மாதிரியும் கிடைக்கும். அதே சமயம் ஒரு நியூ பிகினரா அமேசான்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அமேசான் சைட்ல இருக்கவங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ ஜிஎஸ்டி ரிலேட்டடான சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அமேசான் லான்ச் பேடோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப புதுசா ஒரு செல்லர் ஒரு ப்ராடக்ட கிரியேட் பண்றாங்க. ஸோ இனோவேட்டிவா அவங்க ப்ராடக்ட கிரியேட் பண்றாங்க. இல்ல அவங்களுடைய பிசினஸ் இப்பதான் ஸ்மால் பிசினஸா ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க பிராண்ட் இப்பதான் அவங்க புதுசா ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அவங்களுடைய இனோவேட்டிவான ப்ராடக்ட்ஸையும் அவங்களுடைய பிராண்டையும் கஸ்டமர் கிட்ட ஈஸியா போய் ரீச் பண்றதுக்கான ஒரு பெட்டர் பிளாட்ஃபார்மா இந்த அமேசான் லான்ச் பேட் இருக்கு. ஸோ நியூ பிகினர்ஸ்க்கு எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு முறை நீங்களும் செக் பண்ணி பாருங்க. ஸோ இது மட்டும் இல்லாம அமேசான் லான்ச் பேட் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே இல்லை, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா கேட்கிறேன் அப்படின்னா நீங்க amazon.in அந்த கஸ்டமர் பேனல் ஓபன் பண்ணீங்கன்னாலும் அமேசான் லான்ச் பேட் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அமேசானோட கஸ்டமர் பேனல் ஓபன் பண்ணீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த ஹோம் பேஜ்லயே நீங்க அமேசான் லான்ச் பேடை செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இந்த ஹோம் பேஜ்ல ஃப்ரண்ட்லயே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க டாப்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆல் கேட்டகரிஸ் பக்கத்துல டுடேஸ் டீல்ஸ், ஃபேஷன் ப்ராடக்ட்ஸ், மற்ற டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா நியூ ரிலீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த நியூ ரிலீஸ் அப்படின்னா என்னன்னா அமேசான்ல புதுசா ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கா, ஸோ நியூவா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்டேட் ஆயிருக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த நியூ ரிலீஸ்ல இருக்கும். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்க்கு மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்ல அந்த கேட்டகரி வைஸ் அந்த ப்ராடக்ட் டீடைல் கொடுத்துருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட்லயே பாத்தீங்கன்னா அமேசான் லான்ச் பேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கும். ஸோ அந்த அமேசான் லான்ச் பேட் அந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா அமேசான் லான்ச் பேட் அப்படிங்கிற ஒரு புது ஸ்டோரே தனியா கிரியேட் ஆகும், தனியா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஸ்டோர்ல பாத்தீங்க அப்படின்னா அமேசான் லான்ச் பேட் ஒரு புதுசா கிரியேட்டிவிட்டியான ஒரு ப்ராடக்ட்ஸ், நியூவான பிராண்ட்ஸ் எல்லாமே இந்த பேஜ்ல தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அமேசான் பேனல்ல நீங்க கேட்டகரி வைஸ் செக் பண்ணீங்கனாலும் இருக்கும். அதே சமயம் இந்த அமேசான் லான்ச் பேட்ல செப்பரேட்டா செக் பண்ணும்போது என்ன மாதிரியான கிரியேட்டிவிட்டியான ப்ராடக்ட்ஸ், யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல எல்லா ப்ராடக்ட்ஸுமே டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஒரு முறை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்க ஒரு கஸ்டமரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூவா அமேசான்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். கிரியேட்டிவிட்டியான என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது நீங்க பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் செல்லர்ஸா இருக்கீங்க, ஒரு புது ப்ராடக்ட் அண்ட் புது பிராண்டை நான் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த அமேசான் லான்ச் பேடை செக் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்க மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்களுடைய ப்ராடக்ட்டையும் இந்த மாதிரி அமேசான்ல லிஸ்ட் பண்ண முடியும். சோ இந்த வீடியோல அமேசான் லான்ச் பேட் அப்படிங்கிறது என்ன, எப்படி எல்லாம் ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஜென்ரலான டீடைல்ஸ் தான் பார்த்திருக்கோம். சோ யாரெல்லாம் இந்த அமேசான் லான்ச் பேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த அமேசான் லான்ச் பேட்ல சேல் பண்ணலாம், இந்த அமேசான் லான்ச் பேட்ல இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன டிஃபால்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஸோ இது எல்லா டீடைல்ஸையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாபிக் பற்றின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்களும் பண்ணணும், இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நான் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அப்டேஷனான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ecomgenexttamil யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.